அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 421, 422 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? அந்த எம்பரர் லா அப்படிங்கிறது இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அங்கேருந்து தான் கண்டினியூ ஆகுதுங்க. இந்த குட்டி டிராகன் என்ன பண்ணுது, இவன் காலை பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. என்னடா எம்பரர் லாலாம் அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கத்துது. இவன் என்ன பண்ணுறான், அதை பிடிச்சி தூரமாக தூக்கி போட்டுறான், ஓரமாக போன்னு. மறுபடியும் அந்த எம்பரர்ல அட்டாக் பண்ணும்போது இவன் வந்து அடிக்கலான்னு பார்க்குறான். பட் ஆனால் நம்ம சீனியர் முன்னாடி வராங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம டிராகன் பார்க்குது, அடடா சீனியர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்களே, நம்ம மாஸ்டர் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமான ஆளாக இருக்காங்களே அப்படிங்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓ ஃபேர் எம்பரர்லாவா, ஓகே பார்த்துடலாம், நீ பெருசா இல்லை என்னோடய ஸ்வாட் இன்டென்ட் பெருசாக பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்வாட் டொமைன் இருக்குது. அந்த டொமைன் வச்சு அடித்த அடியில் அந்த ஸ்வாட் லாஸ் எல்லாமே ஓரமாக போயிடுச்சு. வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து அந்த லாஸை இவங்க ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நம்ம ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் பாத் ஃபாலோ பண்ணுறான், சரின்னு சொல்லிட்டு அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டிராகனு அதுக்கும் ஸ்வாட் பாத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அங்கே இருக்க இம்மார்டல் ஆரா இருக்குல்ல, அதெல்லாம் சார் உறிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் நம்ம காட் சீனியர் அவங்களுமே ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டாங்க. சீக்கிரமே எம்பரர் லெவலுக்குள்ளே போயிடுவாங்க. நம்ம ஹீரோவுடைய ஜென்யூன் ஸ்வாட் இருக்குல்ல, அதை என்ன பண்ணுது, அங்கே இருக்க அந்த ஸ்வாட் எனர்ஜியை பயங்கரமாக உள்ளுக்குள்ளே அப்சர்வ் பண்ணுதுங்க. இந்த ஜென்யூன் ஸ்வாட் அப்படிங்கிறது ஸ்வாட்ஸுக்கெல்லாம் கிங் மாதிரியாம். அதனால தான் ஸ்வாட் எனர்ஜியை இவ்வளோ அப்சர்வ் பண்ணுது. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ஜென்யூன் ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இதுக்குள்ளேயே ஒரு ஸ்மால் வேர்ல்டு அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. ஸ்மால் வேர்ல்டு அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னாலே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ சீக்கிரமாகவே இது எம்பரர் லெவலுக்கு வந்துடும். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு இருக்கால, அவள் வந்து இவங்க அப்பா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணலான்னு பார்க்குறா. பட் ஆனால் அவளால் ட்ராக் பண்ண முடியல. அந்த சமயத்தில் அந்த பொண்ணுங்களுடைய சீனியர் அவங்க வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ தான் ரெக்கவர் ஆயிருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்கள் அப்பாவை எங்களால் வந்து கண்டுபிடிக்கவே முடியல, ஒருவேளை அவர் வந்து ஃபாரின் லேண்டை விட்டு வெளியில் போயிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த லேடியுமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான்ப்பா சொல்கிறா. இப்போ இந்த பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ நம்மளும் வெளியில் போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணுவோம், ஏன்னா அவர் இன்னுமே இங்கே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணுங்க ட்ராக் பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல, அந்த சமயத்தில் நிறைய கேஸ் எனர்ஜி இருக்கிறத பார்த்துருக்காங்க. அப்போ அவன் இன்னும் இங்கே தான் இருக்கான். ஆனாலுமே இந்த பொண்ணுங்களுக்கு கேள்வி என்னன்னா, அப்பா ஏதாவது ஆபத்தில் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அப்பெல்லாம் இருக்காது, ஏன்னா அந்த யூனிவர்ஸ் வில் அப்படிங்கிறது ஏற்கனவே பயந்து போய் கிடக்கு, இவனை கண்டிப்பாக ஆபத்தான இடத்துக்கு அமைச்சிருக்க வாய்ப்பு இல்லை, மேபி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறா. இந்த குட்டி பசங்களும் பார்க்குறாங்க. அப்போனா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுதுங்க. இருந்தாலும் இவங்களுக்கு கேள்வி என்னென்னா, நாங்கள் கிளியராக பார்த்தோம், அப்பா வந்து அங்கிள் கூட தான் இருந்தார், ஆனால் அப்பா எங்களை பார்க்க வரவே இல்லையே, அப்பாவுக்கு வந்து எங்களை பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தி கேட்குறா. இன்னொருத்தி என்ன சொல்கிறா, அங்கிளுமே அப்பா கூட இருக்காரு அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தி சொல்கிறா. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏம்மா உங்கள் அப்பாவுக்கு உங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவர் வெளியில் வந்து உங்களுக்காக சண்டை போட்டிருக்க மாட்டார், அந்த பிளட் லைன் ஸ்பிரிட்டெல்லாம் அவேக்கன் பண்ணி சண்டை போட்டார்ல, உங்களை பிடிக்காமே அதெல்லாம் பண்ணார் அப்படின்ன உடனே, ஆமாம் கரெக்டு தான், அப்பாவுக்கு எங்களை பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்ச உடனே பவர்ஃபுல் எனிமீஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. மேபி அந்த காரணத்துக்காக தான் நீங்கள் அவருடைய பசங்கன்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்களே பார்த்தீங்கல்ல, அவங்களாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல், அவங்கக்கிட்ட சண்டை போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இந்த யூனிவர்ஸில் ஒரு சில பேரால் தான் அவங்ககிட்ட சண்டை போட முடியும், ஸோ நீங்களும் வந்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றாங்க. இந்த பசங்களும் ஒத்துக்குது, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நாங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு லேடி அங்கே வரா. இந்த மாதிரி வந்து எங்களை அட்டாக் பண்ணுறாங்க, எங்கள் ட்ரைபை வந்து காப்பாற்றுங்க, என் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா. இங்கே கட் பண்ணால் 3 மாதம் முடிஞ்சு போச்சுங்க. நம்ம ஹீரோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, நம்ம டிராகன் ஆல்மோஸ்ட் எம்பரர் லெவல் அப்படிங்கிறது ரீச் ஆகிடுச்சு. எம்பரர் ஆகலை. அதே மாதிரி நம்ம சீனியர் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து லெவல் 1 எம்பரர் ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ரெல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு லெவலில் ரீச் பண்ணிட்டான். அவனுடைய ஸ்வாட் இருக்குல்ல, அது வந்து குவாசி எம்பரர் லெவலுக்கு வந்துருச்சு. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லா ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்க்கறதுக்கு கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. அதை நம்ம டிராகன் பார்க்குது. இந்த குட்டி டிராகன் இருக்குல்ல, அந்த லாஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுதுங்க. பெரிய டிராகன் என்ன சொல்லுது, எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க, வா போகலான்னு சொல்லிட்டு போகுது. இப்போ அங்கே கிட்ட போன உடனே இந்த குட்டி டிராகன் பார்த்தீங்கன்னா லபுக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எனர்ஜி எல்லாம் முழுங்குதுங்க. இப்படியே இவர் எம்பரர் ஆகிடுவார் போல தெரியுது. இப்போ அந்த இடத்துல அந்த டிராகன் எதையும் நோட்டீஸ் பண்ணுதுங்க. மாஸ்டர் இங்கே என்னமோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்க பார்க்குறாங்க என்னடா அப்படின்னு பார்த்தா, நம்ம பெரிய டிராகனுடைய பழைய ஃபிசிக்கல் பாடி, அது உயிரோடு இருக்கும்போது ஒரு பாடி இருந்ததில்ல, அந்த ஃபிசிக்கல் பாடி இருக்குது. இது சொல்லுது, நான் சொன்னல அப்போவே எனக்கு வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு, பார்த்தியா என்னோட ஃபிசிக்கல் பாடியே கிடைக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல, இதை மட்டும் நான் ரிஃபைன் பண்ணிட்டேன், நான் வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுவேன், அதாவது டிவைன் எம்பரர் ஆகிடுவேன் அப்படிங்குது. இப்போ இவன் வந்து வேணாம் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறான். ஏன்னா அந்த இடத்துல ஏதோ தப்பாக இருக்கிறத அவன் நோட்டீஸ் பண்ணுறான். நம்ம சீனியர் என்ன சொல்கிறாங்க, அதான் நான் இருக்கேன்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போகும்போதே நம்ம சொல்கிறான், நான் வந்து டிராகன் கார்ட்ஸ் யாரையுமே பார்க்கல,
அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஏதோ ஒன்று உயிரோட இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒருத்தருடைய அந்த இன்டர்னல் வேர்ல்டு இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டிராகனு வேகமாக போகுதுங்க. அங்கே போயிட்டு அந்த டிராகன் மேலே கையை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரெட் கலரில் செயின்ஸ் மாதிரி நிறைய வந்து இவரை வந்து கட்டி போட்டுடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடி இருக்கு இல்லையா, அது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குதுங்க. அது நம்ம டிராகனை பார்த்துட்டு என்ன சொல்லுது, இவ்வளோ காலம் சுற்றி திரிஞ்சு கடைசியாக நான் வந்து ஒரிஜினல் பாடியோட பிரைமோடியல் ஸ்பிரிட்டை பார்த்துட்டேன், உன்னை மட்டும் ரிஃபைன் பண்ண நான் வந்து எம்பரர் லெவலுக்கு போயிடுவேன் அப்படிங்குது. நம்ம டிராகன் பார்க்குது, டேய் ஒரு உடஞ்சி போன தம்மா துண்டு ஸ்பிரிட் நீ வந்து என்னையே ரிஃபைன் பண்ணுவியான்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்குதுங்க. ஆனால் அந்த பாடிக்குள்ளே இருந்து ஒரு ரெட் கலர் ஆவி மாதிரி வெளியில் வருது. அந்த ரெட் கலர் டிராகனை நம்ம டிராகன் அட்டாக் பண்ணுது. அதுவுமே இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அதுவுமே எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அந்த ரெட் கலர் டிராகன் 3 ட்ரைபுலேஷன் காட் எம்பரர் லெவலுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. அதான் அது சொல்லுது, ஜேடிஸ்க்கு வந்து கை மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ன உடனே நம்ம டிராகனுக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ 2 டிராகனுக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்குது. ஆனால் நம்ம டிராகன் ஓரளவுக்கு அடி வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஜேடிஸ்க்கு அது கைக்கு போக விட்டுறக்கூடாதுல்ல. அது என்ன பண்ணுது, சண்டை போடும் அப்படின்னு பார்த்தா லின்ஃபாங் என்னைய காப்பாத்து அப்படிங்குது. அடோ பாவி, அந்த ஈவில் டிராகன் கேட்குது, அவனே வந்து குவாசி எம்பரர் லெவலில் இருக்கிறான், அவனால் என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம டிராகனை ரெட் கலர் செயின்ஸ் போட்டு கட்டி போடலான்னு பார்க்குதுங்க. ஆனால் நம்ம டிராகன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஜேடிஸ்குள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட எம்பரர் வெப்பன் இருக்குல்ல அதை எடுத்து அடிக்க பார்க்குறான். இந்த எம்பரர் வெப்பன் வந்து 6 ட்ரைபுலேஷன் காட் எம்பரர் லெவலில் இருக்குது. பட் ஆனால் அந்த டிராகன் என்ன சொல்லுது, இது என்ன தான் ஸ்ட்ராங் வெப்பனாக இருந்தாலும் நீ வந்து வீக்காக இருக்க, உன் கையில் இது வேஸ்ட்டு தான் அப்படிங்குது. கரெக்டு தான் அது சொல்கிறது. ஏன்னா நம்ம ஹீரோ இன்னும் எம்பரர் லெவலுக்கே வரல. அப்படி இருக்கும்போது இதோட ஃபுல் பவரை பயன்படுத்த முடியாது. இது சொன்ன மாதிரியே அவனால் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியலைங்க. இது வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஹீரோவுமே தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சீனியர் வந்துட்டாங்க. அவங்க வந்து இந்த ஒரு அட்டாக்கை தடுத்துட்டு அவங்க கையில் ஒரு ஃபீனிக்ஸ் ஃபயர் அப்படிங்கிறது இருக்குது, அதை வச்சு அடிக்கிறாங்க. ஃபீனிக்ஸ் ஃபயரு ஆக்சுவலாக அந்த ஒரு டிராகன் எதிர்பார்த்ததை விட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம ஹீரோ கிட்ட நீ வந்து ஜேடிஸ்குள்ளே போயிடு அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஜேடிஸ்குள்ளே வராங்க. உள்ளே வந்து நம்ம டிராகன் மேலே செயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதையுமே ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. இப்போ அந்த ரெட் கலர் டிராகனு அதுவுமே உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. பாவம் தெரியாமல் வந்துருச்சு போல. ஆனால் நம்ம சீனியரோட ஃபயர் பவர் அதெல்லாம் தாங்க முடியலங்க. தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு பார்க்குது. அவங்க பார்க்குறாங்க, அது எப்படிப்பா உள்ளுக்குள்ளே வந்துட்டு வெளில போக முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபர்னஸை வச்சு கவுத்து விட்டாங்க அது மேலே. இப்போ அது பார்க்குது, எப்படா இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. ஸோ இந்த டிராகனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.